الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم اقرأوا الزهراوين البقرة وسورة آل عمران فإنهما تأتيان يوم القيامة كأنهما غمامتان அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனுடைய முஸ்ஹஃபுடைய வரிசையில் மூணாவது சூரா சூரத்து ஆல இம்ரான். சூரத்து ஆல இம்ரான் ஏன் அல்லாஹு தாலா ஆல இம்ரான் என்பதாக பெயர் வைத்தான் என்றால், ஒரு குடும்பத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் இந்த சூறாவிலே. ஒரு குடும்பம் அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்ததும் அந்த குடும்பத்தை உயர்த்தி பேசுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே சூரத்து ஆல இம்ரான் என்பதாக கூறுகிறான். அதாவது ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் வந்த அந்த நபியுடைய தாய் தான் ஹசரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையின் பேர் தான் இம்ரான். அதனால் இம்ரானுடைய மனைவி தான் ஹன்னா பின் ஃபாக்கூதா. ஹன்னா பின் ஃபாக்கூதாவுக்கும் இம்ரானுக்கும் பிறந்தவர் தான் ஹசரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஹசரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர் தான் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த குடும்பத்தை பற்றி அல்லாஹ் பேசியதனால் இந்த சூராவுக்கு சூரத்து ஆல இம்ரான் என்பதாக அல்லாஹு தாலா பெயரை வைத்துள்ளான். இந்த சூரா 200 ஆயத்துக்கள் கொண்ட சூறாவாகும். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழும்பியதோடு 190வது ஆயத்திலிருந்து 200வது ஆயத்து வரைக்கும் வானத்தை பார்த்தவர்களாக ஓதுவார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار என்பதாக அந்த 190வது ஆயத்திலிருந்து 200வது ஆயத்து வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்தவர்களாக ஓதுவார்கள். இந்த சூறாவுடைய சிறப்பம்சங்களில் அடுத்த சிறப்பம்சம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்முல் அலம் இருக்குகிறது என்பதாக. இஸ்முல் அலம் என்பது அதிகமான உலமாக்கள் அது ஹய்யுல் கய்யூம் என்பதாக சொல்வார்கள். குர்ஆனிலே ஹய்யுல் கய்யூம் என்பது 3 இடங்களில் வருகிறது. முதலாவது சூரத்துல் பக்கரா, ஆயத்துல் குருசி. சூரத்துல் பக்கராவில் மிக முக்கியமான ஆயத்துல் குருசி. இதிலே அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். அதாவது முதலாவது இடம். இரண்டாவது இடம் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்பதாக இந்த சூறாவிலும். மூன்றாவது இடம் சூரா தாஹாவிலே வஅனத்தில் உஜூஹுனில் ஹய்யுல் கய்யூம் என்பதாக 3 இடங்களில் பேசுகிறான். சூரத்துல் பக்கராவில் முக்கியமான ஒன்று தான் எனக்கு அந்த சூறாவில் பேசுவதற்கு மறந்துவிட்டது, ஆயத்துல் குருசி. இதில் அல்லாஹ் 11 சிஃபாத்துக்களை பற்றி பேசுகிறான். அதனால் அந்த சூறாவும் அதில் ஒரு மிக முக்கியமான சூறாவாக உள்ளது. இந்த சூறாவில் அல்லாஹ் தன்னுடைய வல்லமைகளை பற்றியும் அல்லாஹ் இந்த சூறாவில் அதிகமாக பேசுகிறான். அதாவது ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருக்கும் போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அந்த காலங்களிலே சீசனில் இல்லாத பழங்களை இவர்கள் சாப்பிடுவார்கள். கேட்பார்கள் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம், மரியமே எங்கால உங்களுக்கு இந்த பழம், அன்னாலகி ஹாதா எங்கால உங்களுக்கு, காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ் அல்லாஹ்ட்ட இருந்து கிடைச்சிச்சு என்பதா சொல்வார்கள். அதுக்கு பின்னால் தான் ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சூரா
மரியமுடைய அந்த ஆரம்ப ஆயத்துகளில் அல்லாஹ் பேசுவானே, ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு யஹ்யா என்ற பிள்ளையை கொடுத்தோம் என்பதாக இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடியது என்பதாக சொன்ன வார்த்தையுடைய அசராத் தான் ஹஸரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத் ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 90 வயதுக்கு பின்னால் பிள்ளைகள் கிடைத்தென்பதாக வரலாறுகளிலே கூறப்பட்டுள்ளது. குர்ஆனிலே அது வரக்கூடிய ஒரு சம்பவம். எனவே சூரத்துல் ஆல இம்ரானிலே அல்லாஹுடைய அந்த அகீதா உறுதிப்பாடு, அல்லாஹ்வை நம்புவதை பற்றியும் காஃபிர்களுடைய அந்த வேறு சிந்தனைகளை நிராகரிப்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். சூரா ஆல இம்ரானுடைய ஆரம்பத்திலிருந்து 6வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹுடைய தௌஹீதுடைய ஏகத்துவத்துடைய ஆயத்துக்களை பற்றி பேசுகிறான். இந்த 7வது ஆயத்திலிருந்து 9வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா மக்கள் இந்த குர்ஆனுடைய விடயத்திலே பிளவுபடுவார்கள், அவர்கள் இதிலே குர்ஆனிலே பலதரப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தாலா அந்த 7வது ஆயத்திலே பேசுகிறான். 7வது ஆயத்திலிருந்து 9வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் அதை பற்றி பேசுகிறான். 10வது ஆயத்திலிருந்து 17வது ஆயத்து வரைக்கும் காஃபிர்களுக்கு கொடுத்த தண்டனைகளை பற்றியும் அவர்களுடைய அந்த இச்சைகளை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். 18வது ஆயத்திலிருந்து 20வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹுடைய வஹ்தானியத், அல்லாஹ் தனித்தவன், அதுக்குரிய ஆதாரங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 21வது ஆயத்திலிருந்து 25வது ஆயத்து வரைக்கும் நபிமார்களை கொலை செய்வதும் அஹ்லுல் கிதாப், அதாவது யகூதிகள் இன்று பலஸ்தீனுடைய மக்கள் அவ்வளோ அடிபடுகிறார்கள், அவருடைய செயல்களை இவ்வாறு தான் என்பதாக அந்த யகூதிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 26வது ஆயத்திலிருந்து 27வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தன்னுடைய சக்தியை பற்றி, கதீர், காதிர், முக்ததிர், அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 28வது ஆயத்திலிருந்து 30வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் ஹுக்முல் முவாலாத்தில் குஃபார் காஃபிர்களுடைய சட்டங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 31வது ஆயத்திலிருந்து 32வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா அல்லாஹுடைய முஹப்பத்துடைய பிரதிபலிப்பு என்ன என்பதை பற்றி பேசுகிறான். 33வது ஆயத்திலிருந்து 59வது ஆயத்து வரைக்கும் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவங்களை பற்றியும், 33லிருந்து 37 ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும், 38வது ஆயத்திலிருந்து 41வது ஆயத்து வரைக்கும் ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களை பற்றியும், 42வது ஆயத்திலிருந்து 48வது ஆயத்து வரைக்கும் அத்தபிஷீர் பி விலாதத்தி ஈசா, ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பாங்க என்ற அந்த நன்மாராயம், 49வது ஆயத்திலிருந்து 59வது ஆயத்து வரைக்கும் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களும், 60வது ஆயத்திலிருந்து 64வது ஆயத்து வரைக்கும் அந்த நசாரா நஜ்ரானுடைய மன்னனோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாக்குவாதங்களை பற்றியும், 65வது ஆயத்திலிருந்து 85வது ஆயத்து வரைக்கும் அஹ்லுல் கிதாப் இன்னும் அவர்களுடைய செயல்களுக்குரிய ரத்தும், 86வது ஆயத்திலிருந்து 91வது ஆயத்து வரைக்கும் வழிகெட்டவர்கள் அவர்களுடைய வகைகள், காஃபிருடைய வகைகளை பற்றியும், 92வது ஆயத் நாங்கள் விரும்பக்கூடிய விடயத்திலிருந்து நாங்கள் செலவழிப்பதை பற்றியும், 93வது ஆயத்திலிருந்து 95வது ஆயத்து வரைக்கும் யகூதிகள் ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அந்த செஞ்ச செயல்களை பற்றியும், 96வது ஆயத்திலிருந்து 97வது ஆயத்து வரைக்கும் பைத்துல் ஹராமுடைய இடத்தை பற்றியும், 98லிருந்து 99வது ஆயத்து வரைக்கும் அஹ்லுல் கிதாபின் மீது ரத்தும் அவர்களுக்குரிய பதிலடியும், 100வது ஆயத்தில் 110வது ஆயத்து வரைக்கும் முஃமின்களுடைய வகைகளும், 121வது ஆயத்திலிருந்து 129வது ஆயருக்கும் கஸ்வத்து பத்ர் வ உஹத் பத்ர் யுத்தங்களை பற்றியும், 130வது ஆயத்திலிருந்து 141வது ஆயத்து வரைக்கும் முஃமின்களுடைய விடயங்களை பற்றியும், 142வது ஆயத்திலிருந்து 156வது ஆயத்து வரைக்கும் முஃமின்களுடைய கிதாப் அவர்களை பற்றி பேசுவதும், உஹதிலே அவர்கள் தோல்வியுற்றுவதுடைய காரணங்களை பற்றியும், 157வது ஆயத்திலிருந்து 158வது ஆயத்து வரைக்கும் ஜிஹாதிலே போவது அதனுடைய ஆசை ஊட்டுவதும், 159வது ஆயத்திலிருந்து 164வது ஆயத்து வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிஃபாத்துக்களை பற்றியும், 165வது ஆயத்திலிருந்து 173வது ஆயத்து வரைக்கும் முஸ்லீம்கள் உஹதிலே தோல்வியடைந்ததுடைய காரணங்களும், 175
ஆயத்திலிருந்து 179வது ஆயத்து வரைக்கும் ஷைத்தானுடைய எச்சரிக்கையும், 180வது ஆயத்திலிருந்து 184வது ஆயத்தில் யஹூதிகள் அவர்கள் பகீல் தன்மை உடையவர்கள் கஞ்சர்கள் என்பதாகவும், 185வது ஆயத்திலிருந்து 186வது ஆயத்து வரைக்கும் துனியா அது முடிவு பெறும், அழிவு அடையும், பொறுமை உடையவர்களுடைய சிறப்புகளை பற்றியும், 187வது ஆயத்திலிருந்து 188வது ஆயத்து வரைக்கும் அஹ்லுல் கிதாபுடைய தன்மைகளை பற்றியும், 189வது ஆயத்திலிருந்து 190வது ஆயத்திற்கும் அல்லாஹுடைய வஹ்தானியத்தை பற்றியும், 190வது ஆயத்திலிருந்து 195வது ஆயத்து வரைக்கும் புத்தியுடையவர்கள் இந்த ஆயத்துக்களை விளங்குவார் என்பதையும், 196வது ஆயத்திலிருந்து 197வது ஆயத்து வரைக்கும் காஃபிர்களுடைய தண்டனைகளையும் அவர்களை எச்சரிக்கைகளையும், 198லிருந்து 200வது ஆயத்து வரைக்கும் முத்தகீன்களுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த சூரா ஒரு முக்கியமான சூரா. வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் என்ற ஆயத்துக்களையும் அல்லாஹ் பேசுகிறான். அவசரமாக அல்லாஹுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் விரைஞ்சி வாங்க என்பதாக. அதனால் முக்கியமான ஒரு சூரா. ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசிய சூரா. முழு பெண் சமுதாயத்துக்கும் அல்லாஹ் அதிகமான ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய மனைவியை பாடமாக ஈமானுடைய பெண்களுக்கு முஃமின்களுக்கு முன்னுதாரணமாக காட்டுகிறான். அதில் முக்கியமானவர் தான் ஹஸரத் இம்ரானுடைய மகள் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்கள் இந்த சூறாவில் கூறப்பட்டுள்ளது. அதனால் இந்த சூறாவை விளங்கி கருத்து ஆலமிக்க ஓதுவோம். முக்கியமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தஹஜ்ஜத்திலே ஓதக்கூடிய அந்த 10 ஆயத்துக்களையும் கருத்து விளங்கி நாங்களும் பாடமாக்கி ஓதுவோம். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய விளக்கத்தை தந்தருள்வானாக. இன்னொரு சூறாவின் மூலம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.